என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஆதி, அதான் பெரியவங்க நாங்க பேசிட்டு இருந்தோம்ல, உனக்கு என்ன வேலை? நீ கிளாஸுக்கு போ. முடியாது. ஆதித்யா, நீங்க யூஜி தான் 4 வருஷம் முடிச்சிருக்கீங்க, பிஜிக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. இப்பவே நீங்க ஸ்டூடெண்ட் தான். நீ கிளாஸுக்கு போ முத. இல்ல, எனக்கு புரியல. இவங்க பொண்ணுக்கு நான் என்ன அடிமையா? அவ கூட மட்டும் தான் பேசினா, நான் அவ வீட்டு வேலைக்காரனா? ஒவ்வொரு தடவையும் என் கூட யாரு பேசினாலும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. யாரு பேசிட்டு இதையே தான் பண்ணிட்டு இருக்கா. நல்லதான் அண்ணான் தான் கூப்பிட்டு இருக்கான். அந்த பிள்ளைகள் கூட அடுத்த நாளையில இருந்து என்கிட்ட பேச மாட்டேங்குது. என்னமே எத்தனை நாள் தான் பொறுத்துட்டு போகுதுக்கு? இப்ப என்னதான் பண்ண சொல்ற? அப்பாலஜி எழுத சொல்லியாச்சு. இதுக்கு முன்னாடி அவன் எந்த அப்பாலஜி எழுதுனது கிடையாதா? ஆதி, உன் பக்கம் இருக்க கோவம் நியாயமானதுதான் எனக்கு புரியுது. இந்த ஒரு தடவை அவளை மன்னிக்கலாம்ல? ஒவ்வொரு தடவையும் நான் உங்க பொண்ணை சும்மா விட்டுட்டு போறது உங்க முகத்துக்காண்டி மட்டும் தான் ஆண்டி. ஆனா இப்ப அவ இடம் தெரியாம காலை வச்சுட்டா. இதுக்கு அவ பதில் சொல்லியே ஆகணும். அப்படி இல்லையா எனக்கு டிசி கொடுங்க, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். இல்ல, நீ பாட்டுக்கு டிசி கொடுங்க. கொடுத்தவங்க அண்ணன் சும்மா விட்டுவானா? என்னால இந்த காலேஜ்ல எல்லாம் படிக்க முடியாது. நிம்மதியா ஒரு ஆள்கிட்ட பேச முடியலனா? ஆதி, நாங்களே பேசி ஒரு முடிவெடுக்கோம். நீ கிளாஸுக்கு போ. நீ சின்ன பையன் தானே, அதான் அப்பாலஜி எழுத சொல்லிருக்கலாம். இது மாதிரி அவ ஏகப்பட்ட அப்பாலஜி எழுதியாச்சு. மேனேஜ்மெண்ட் அதுக்கு பதில் சொல்லிருக்கா. சொல்லாது. இப்ப எங்களை என்னடே பண்ண சொல்ற? அட்மிஷன் கொடுக்காட்டா அட்மிஷன் கொடுக்கல, 4 பக்கத்துல இருந்து நெருக்கடி வருது. வயசான காலத்துல நிம்மதியா வேலை பார்க்கவா முடியுது? இப்ப நான் எதுவும் சொல்லலையே, எனக்கு டிசி மட்டும் தான் கேக்குறேன் நான். ஆதி, இது என்ன பழக்கம்? படிச்சு தரவங்களை எதிர்த்து பேசிட்டு இருக்க. நாளையில இருந்து என்னால எல்லாம் இந்த காலேஜ்ல படிக்க முடியாது. பேசுறத பத்தியா? நீ எப்போ வந்த? தலை எழுத்து. இங்க சியாத்ததுல இருந்தே இதான் பிரச்சனை. அங்கேயும் இங்கேயும் ஓட்டிட்டு தெரியுது. என்னதான் சார் பிரச்சனை? 2 வருஷம் உங்க காலேஜ்னால எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருந்து. சார், பேரண்ட்ஸ கூப்பிட்டு வார்ன் பண்ணியாச்சு. அப்பாலஜி எழுத சொல்லிட்டோம். இதுக்கு மேல உங்க தம்பிக்கு என்னதான் வேணும்? எனக்கு டிசி கொடுங்க, எனக்கு டிசி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவனுக்கு டிசி கொடுத்துட்டு இவன் வீட்லயே இருக்க போறான். அதெல்லாம் யாருக்கும் தேவையில்ல. எனக்கு டிசி மட்டும் தந்தா போதும். நான் என்ன சின்ன குழந்தையா? நிம்மதியா ஒருத்தங்கள்ட்ட ஃப்ரீயா பேச முடியலனா? இதுக்கு முன்னே இப்படிதான் எத்தனை தடவை எத்தனை பிள்ளைங்களை தான் மிரட்டுவா. நான் இங்க படிச்சுட்டு இருக்கிறதுனால தானே மத்த பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வருது. அதான் அப்பாலஜி எழுத சொல்லிட்டாங்க இல்ல. அது பிறகு என்ன ஆகுது உனக்கு பிரச்சனை? எஸ் சார், ரேணுகா இதுதான் தடவை அப்பாலஜி எழுத போறாளா? யூஜிலேயே என் பிரச்சனையோட 8 தடவை அப்பாலஜி எழுதியிருக்கா. 3 அப்பாலஜி எழுதினாலே அது பிறகு டெர்மினேட் பண்ணி தான் ஆகணும். மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாத விஷயமா? மன்னிச்சு விட்டுட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க மன்னிக்க இதனால வேற பிள்ளைகள் தான் பாதிக்கப்பட்டு இருக்கு. எவ்வளவு படிக்க பிள்ளை 2 நாளா படிக்காம சைக்கிள் டெஸ்ட் ஃபெயில், ஒரு கிளாஸ் கவனிக்கல. ஏற்கனவே அவ எழுதின 8 அப்பாலஜிக்கு இன்னும் மேனேஜ்மெண்ட் எந்த பதிலும் சொல்லல. இனிமே இப்ப எழுத போறதுதான் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டி விட போறாவ. என்னால இனிமே இந்த காலேஜ்ல படிக்க முடியாது. எனக்கு டிசி மட்டும் தந்தா போதும். இது கோ எஜுகேஷன் தானே. மாறி பேசுறதுல ஒன்னும் தப்பு இல்லையே. பேசுறது பத்தியா? அது பிறகு என்ன வர வைக்கிறதுக்கு இதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? அவன் உன்னைய வர வைக்கிறதுக்கா? வேற பின்னியா? வேலை வெட்டி இல்லாம தானே இருக்காங்க. என்னைய வர வைக்கிறதுக்கு தான் கேட்டு முன்னாடி போய் இருந்தாரு. அதுக்கா? ரேணுக்கு டிசி கொடுங்க நான் பேசவே இல்ல. எனக்கு டிசி கொடுங்கன்னு நான் சொல்றேன். நான் இருக்கிறதுனால தானே எங்க காலேஜ்ல பிரச்சனை வருது. ஏன் சார், நான் தான் படிச்சு சொன்னேன்ல, எதனா பிரச்சனை வருமா யோசிச்சு அட்மிஷன் கொடுங்க அப்படின்னு. நீங்க தான் ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு ஒத்த கால நிட்டீங்க. யூஎஸ்ல 12th வரைக்கும் படிச்சேன், ஒரு பிரச்சனை வந்தது இல்ல. எப்ப இந்த காலேஜ்ல கொண்டு சேர்த்தமோ அன்னையில இருந்து ஒரே பிரச்சனை தான். பொம்பளை பிள்ளை ஒரு காலேஜ்ல சேர்த்துட்டு தான் ஏன்டா இந்த காலேஜ்ல சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. இங்க இவனை சேர்த்துட்டு நான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு இருக்கேன். நீங்க கூப்பிட்டா எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாரும் எடுத்துட்டு இங்க வரணும். ஏன்னா அவன் எல்கேஜி பாப்பா. மணி சார், அந்த பொண்ணை வர சொல்லியா போய்? எம்இ ஃபர்ஸ்ட் இயர் ரேணுகா. ஓகே சார். சார், உங்கள்ட்ட நான் முதல்ல சொன்னேன், அவன் படிக்க காலேஜ்ல மறுபடியும் உங்க பொண்ணு சேர்த்தீங்கன்னா பிரச்சனை தான் வரணும். நீங்க தான் இனிமே ஆதிக்கு அவளால எந்த பிரச்சனையும் வராதுன்னு பிஎஸ்சி அட்மிஷன் போட வச்சீங்க. இப்ப கேள்வி கேட்குது உங்கள்கிட்டயே கேட்கவேன். அட்மிஷன் கொடுத்த ஏன்ட்டு தானே கேட்கவேன். தயவு செஞ்சு உங்க பொண்ணுட்ட யாருக்கும் பிரச்சனை கொடுக்காம ஒழுங்கா இருக்க முடிஞ்சா இருக்க சொல்லுங்க. அப்படி இல்லட்டா கூட்டு போங்க. எதுக்கு உயிரை எல்லாம் வாங்கிட்டு இருக்குதியா? எத்தனை தடவை பேசி பார்த்தாச்சு. என்ன கேட்காத பிள்ளைய கொண்டு போடவா முடியும்? அதுக்கு தானே சார் அப்பவே படிச்சு சொன்னேன், வேற காலேஜ்ல அட்மிஷன் போடுங்க அப்படின்னு. இங்க படிச்சாதான் படிப்பே நடமுடிச்சா நாங்க என்ன பண்ண முடியும்? இப்படி அசால்ட்டா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு நீங்க முடிச்சீங்கன்னா உங்க பொண்ணு மாதிரி தானே இங்க படிக்கிற மத்த பிள்ளைங்களாம். நீங்க எவ்வளவு பாசம் கொடுத்து வளர்த்துருக்கீங்க, அதே மாதிரிதான் எல்லார் வீட்லயும் பாசம் கொடுத்து வளர்ப்பாங்க. காசு பணம் இருக்கிற அம்மா அப்பா ஒரு விதத்துல பாசமும், காசு பணம் இல்லாத அம்மா அப்பா இன்னொரு விதத்துல பாசமும் காட்ட மாட்டாங்க. எல்லார் அம்மா அப்பாவும் ஒரே பாசத்தை தான் காட்டுவாங்க. இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்க அடம் பிடிச்சாங்கன்னா நீங்க தான் புரிய வைக்கணும். அடம் பிடிச்ச உடனே வாங்கி கொடுத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். யாரும் மாறி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் சொன்னாச்சுல, எனக்கு டிசி கொடுங்க, நான் இந்த காலேஜ் விட்டு போறேன். ஆதித்யா, நீ கொஞ்சம் வாய் அடக்கியே பேசு. சார், சம்பந்தப்பட்டவங்களை கூட்டுங்க சார். அதை விட்டுக்கிட்டு அவன்கிட்ட எகிரிட்டு இருக்கீங்க.
இங்க பாருங்க சார், நீங்களும் ஒரு ஸ்கூல வச்சு நடத்திட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதெல்லாம் இல்ல. இதுக்கு முன்னமா உங்க தம்பி கிட்ட பேசுற பொண்ணுங்கள இப்படிதான் அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கா. அப்ப எல்லாம் பொறுத்துக்கிட்டு போனவர் இப்ப மட்டும் எதுக்கு இவ்வளவு சத்த போடாரு? உடனே டிசி கொடுக்க சொல்லலாம். கேட்டு முன்னாடி போயிருக்கான். ஏன்னா இது மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. இதை என்னால சும்மா விடவும் முடியாது. அதான் ஏன்? ஏன்னா வாய மூடாதி. ஏன்னா அவ என்னோட ஃப்ரெண்டு. ஆதித்யா, நீ எம்இ ஃபர்ஸ்ட் இயர், அவ பிஇ ஃபர்ஸ்ட் இயர். அவள வா ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. இல்ல எனக்கு புரியல. இப்ப எதுக்கு அவன்கிட்ட எகிரிட்டு இருக்கீங்க? கோயட் காலேஜ் தானே, எல்லாரும் மாறி மாறி பேசிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் ஏதாவது போட்டிருக்கீங்களா? அது பிறகு என்ன ஃபர்ஸ்ட் இயர் கூட உனக்கு என்ன கான்டாக்ட், செகண்ட் இயர் கூட உனக்கு என்ன கான்டாக்ட்னு? சரி, இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? எத்தனை பிள்ளைகளுக்கு இவ்வளவு பிரச்சனை ஆகிருக்கு. இந்த அளவுக்கு உங்க தம்பி இறங்கினதே கிடையாது. இந்த பொண்ணுக்காண்டி மட்டும் இவ்வளவு சத்தம் முடியாது. பெரியவங்க நாமளே பேசி முடிச்சிட வேண்டியதானே. அவனுக்கு என்ன வேலை? ஏன்னா இதுல சம்பந்தப்பட்டது நான் தானே. சார், அது அவனோட பர்சனல். அவனோட பர்சனல்ல உங்களுக்கு இல்ல, எனக்குமே தலை போடுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இப்ப நானே கேக்குறேன், சின்ன பொண்ணு பயத்துல வீட்டுல போய் எதுனா பண்ணிருந்தாள்னா நீங்க பொறுப்பு ஏத்திருப்பீங்களா? தப்புதான் சார், எல்லாம் ஏன் தப்புதான். சின்ன வயசுலயே அடிச்சு வளர்த்துருக்கணும். டிசியை கொடுத்துருங்க. எங்கேயாவது கொண்டு சேர்த்து உடனே படிச்சா படிக்கட்டு, இல்லைன்னா வீட்டுல கிடக்கட்டு. இங்க பாருங்க சார், உங்க பொண்ணை நாங்க வேற ஆளையெல்லாம் பாக்கல. அவங்களுக்கு டிசி கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு எல்லாம் நாங்க இங்க பேசிட்டு இல்ல. அவங்க படிப்பு கெட்டு போகணும் அப்படின்னு நாங்க நினைக்கல. இதுக்கு மேலே இப்படிப்பட்ட பிரச்சனையை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு நிக்கோம். எங்களுக்கும் புரியுது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு டிசி கொடுத்து விட்டா என்ன ஆகும் அப்படின்னு. சார், ஒன்ன புரிஞ்சுக்கோங்க. முதலா உங்க பொண்ணு திட்டம் போட்டு என் தம்பிய கிளாஸ் ரூம்குள்ளாடி பூட்டி போட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா என் கூட தான் இருந்தாங்க. அப்படின்னு எவ்வளவு அசிங்கப்படுத்தினா உங்க பொண்ணு. அவ ஆடின நாடகத்தை நானே நம்பிட்டேன். என் வீட்டுல கூட என் தம்பி மேல யாரும் கை வச்சது கிடையாது. அதே இடத்துல உங்க பொண்ணுக்காண்டி யோசிச்சு என் பெல்ட் கலத்தி அவனை எல்லாரும் முன்னாடியும் அடிச்சேன். குடும்ப மானத்தையும் வாங்கிட்டே நாயானு. அவனுக்காண்டி ஒரு சப்போர்ட் இல்லாத நேரம் கூட உங்க பொண்ணுக்காண்டி பேசினான். உங்க பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஏன் நீங்க அழுதுட்டு நின்னதை பார்த்து தானே ஒரு தப்பும் பண்ணாம அவன் மேல பழிய தூக்கி போட்டுட்டான். கேமரா மட்டும் பாக்கலன்னா இன்னைக்கு அந்த உண்மை மறைஞ்சுதான் போயிருக்கான். அப்படிப்பட்டவன் இன்னொரு பொண்ணுக்காக இப்படி இவ்வளவு கோவப்பட்டு நிக்கான்னா கண்டிப்பா அந்த பொண்ணோட படிப்பை யோசிச்சாதான் இருக்கும். உங்க பொண்ணுனால அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை வரும்போது கூட டிசி கொடுங்க நாங்க ஒரு வார்த்தை சொல்லல. காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான் டிசி கொடுத்தது. நீங்களே புரிஞ்சுக்க பாருங்க சார், எங்களுக்கு வேற வேலை இருக்காதா? சும்மா அங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிடும் போது. விக்கி, இந்த பொண்ணா எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி நிக்குது பாரு. என்ன சார், கிளாஸ்ல இருந்து என்ன கூப்பிட்டுருக்கீங்க? இங்க என்ன பிரச்சனை? யாரால பிரச்சனை? ஒன்னும் தெரியாத மாதிரி கூலா பேசி நிக்க. சார், எனக்கு டிசி கொடுங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். ஆதிக்கு டிசியா? ஏமா ரேணுகா, நீ ஒழுங்கா படிப்பேன்னு சொல்லிட்டு தானே உனக்கு காலேஜ்ல அட்மிஷன் தந்தோம். என்னமே நீ அவன்கிட்ட பேசுற பிள்ளைகள் எல்லாம் மிரட்டிட்டு இருந்தா எங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை? நான் எதுவும் தப்பா பேசலையே, உண்மையை தான் சொல்லிருக்கேன். ஏன் அவளுக்கு ஊர் உலகத்துல வேற ஆம்பளை கிடைக்கலையா? ஆதிதான் கிடைச்சானா? 4 வருஷமா ஆதிகாண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்பட அண்ணா அலைவா போல? ரேணு, வாய் அடக்கு. நீங்க சும்மா இருங்க டாடி. அவ வீட்ல இருந்து ஆள் வந்ததா அப்படி நான் பயந்துறேனுமா? எப்பட அண்ணா இருந்திருப்பா போல. கொஞ்சம் பணக்கார வீட்டு பையனா கிடைச்ச உடனே அப்படியே வளைச்சு போடுறதுக்கு. ரேணு, மம்மி, டாடி, இன்னுமே 4 சாத்து இதையே கொடுத்து வளர்க்க வேண்டிய நேரத்துல வளர்த்துருக்கணும். ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணு இப்படி எல்லாம் பேசலாமா? உன்னை விட 4 வயசுக்கு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசிய? இதெல்லாம் ஏக்கவா போகுது அதுக்கு. சார், என்னை தப்பா நினைக்காதுங்க. 2 வாரம் உங்க பொண்ணை சஸ்பெண்ட் பண்றோம். தப்புதான் சார், பிள்ளையை கண்டிச்சு வளர்க்க வேண்டிய நேரத்துல கண்டிச்சிருக்கணும். இத்தனை பேர் நிக்கும் போதே அந்த பிள்ளை இந்த மாதிரி பேசுறானா? இல்லாத நேரம் என்னெல்லாம் பாடுபடுத்தி இருப்பா. 2 வாரம் சஸ்பெண்ட் பண்றோம். வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா இருக்க முடிஞ்சுன்னா இருக்கட்டு. அப்படி இல்லையா தயவு செஞ்சு டிசி வாங்கிட்டு போயிருங்க, இல்ல நாங்களே டெர்மினேட் பண்ணி விட்டுருவோம். ரிசப்ஷன்ல போய் அப்பளுக்கு எழுதி கொடுங்க. 2 வாரம் தாண்டி உங்க பொண்ணு காலேஜுக்கு வந்தா போதும். என்னடை இப்பவாது கிளாஸுக்கு போறியா? பத்தாது. இவனுக்கு திமிர பாரு, அதை விட மிச்சமா இருக்கு. ஆதி, கம்ப்ளைண்ட் பண்ண வந்த நானே சரி ஓகேன்னு விட்டுட்டேன். அதுவும் ஒரு பொண்ணு ஒரேடியா எல்லாம் டெர்மினேட் பண்ணி விட்டுற முடியாது. ஆமா, இவன் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் நடக்கணும். எனக்கு இது பத்தாது. அப்படி இல்லைனா எனக்கு டிசி தாங்க, நான் இந்த காலேஜ்ல படிக்க மாட்டேன். என்னமே 2 வாரம் கழிச்சு இவன் மூஞ்சில எல்லாம் என்னால முழிக்க முடியாது. இனிமே உனக்கு என்னடே பண்ணணும்? எப்படி அவ கனிக்கிட்ட தப்பா பேசினாலோ எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும். சார், அந்த பொண்ணை வர சொல்லுங்க. என்னம்மா, மன்னிப்பு கேக்குறியா? என்ன ஆனாலும் அவகிட்ட மன்னிப்பு மட்டும் என்னால கேட்கவே முடியாது. ஏய், மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? கேட்க முடியாட்ட சொல்லு. அந்தால ஏதாவது குளத்திலயோ ஆத்துலயோ போய் விழுந்துறியும். நீ ஒத்தையில இருந்த அரசாளு. உன்னை பெத்ததுக்கு பெறாமலே இருந்திருக்கலாம். எத்தனை தடவை தான் உனக்காண்டி உன் காலேஜ்ல தலை குனிஞ்சு நிக்கணும்? கேக்குறேன். மணி சார், அந்த பொண்ணை போய் கூட்டுவாங்க. எந்த கிளாஸ், எந்த இயர் சார்? ஃபர்ஸ்ட் இயர். எந்த டிபார்ட்மெண்ட்? டை ஐடி டிபார்ட்மெண்ட். கனிஷா. கையோட கூட்டுவாங்க. ஓகே சார். இந்த லேடி ஹிட்லர் என்னை காணல பத்தியா? என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு நீ இப்படி ஒரு பியார் வச்சிருக்கன்னு தெரியும் போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுனாலும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்காவ. ஆக்சுவலா இந்த லேடி ஹிட்லர் அதுக்கு கிளாஸ்னா அடிச்சு பறந்து கிளாஸுக்குள்ளாடி வந்து நிக்கும். இன்னைக்கு ஆளே காணலையே. ஆமா, வழக்கமா நம்ம வீட்ல இருந்தெல்லாம் ஆள் வந்ததுன்னா வருத்தப்பட்டுட்டு கவலையா இருப்போம். நீ என்ன இன்னைக்கு பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? உங்க அண்ணன் வேற லேடி ஹிட்லரை பார்க்க வந்திருக்கு.
உன்னை பத்தி எதுனா சொல்லி கொடுத்தா இல்ல லேடி ஹிட்லர் தான் ஏதாவது சொல்லி கொடுத்தா பயமா இல்லையா? எங்க அண்ணன்ட்ட நான் நல்லா சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எது கேட்டாலும் வீட்ல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, இனிமே நல்லா படிப்பான்னு சொல்லிடு அப்படின்னு. சோ நோ பயம். ரொம்ப தான். இங்க கனிஷா யாருமா? நான் தான் அங்கிள். ஏன்? உன்னைய சேர்மன் கூட்டு வர சொன்னாருமா. என்னையா அங்கிள்? எதுக்கு கூப்பிட்டாங்க? அதெல்லாம் தெரியலம்மா. அந்த பொண்ணோட அண்ணா சேர்மன்ட்ட என்னமோ பேசிட்டு நிக்காரு. சேர்மன் கிட்டயா? உன்னை கையோட கூட்டு வர சொன்னாருமா. வா. சேர்மனை பாக்குறது உங்க அண்ணா எதுக்கு போனாரு? எனக்கு எங்களை தெரியும். எனக்கே படப்படான்னு இருக்கு. இந்த காலேஜ்ல சேர்ந்ததுல இருந்து இது வரைக்கும் சேர்மன் முன்னாடி கூட நான் நின்னது கிடையாது. பயப்படாம போ. அதான் உங்க அண்ணா இருக்காருல்ல. போலாமாமா? ஆமாங்க வரேன். எதுக்கா இருக்கும்? ஆதி கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? ரேணுக்கா வேற நிக்காங்க. ஆதியோட அண்ணா வந்திருக்காரு. எதுனா பிரச்சனையா? ரேணுக்கா பேசினது ஆதிக்கல்லது சஞ்சய் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? என்னாச்சு? எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க. இம்மா காலேஜ்ல யாராவது உன்னை ஏதாவது சொன்னா எங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா? என்னாச்சு சார்? அந்த பொண்ணு உன்னைய பிளாக்மெயில் பண்ணிருக்கா. அப்படியெல்லாம் யாரும் பண்ணலையே. கோவத்தை நீ பல மடங்கு ஆக்கிட்டே இருக்க கனி. இவ எதுனா சொன்னா பயந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் முன்னமே உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். இப்பயாச்ச துளி கூட கேட்கல நீ. இம்மா தயவு செஞ்சு இப்பவாது உண்மையை சொல்லு. ஆதி என்னடானா உனக்காண்டி இவ்வளவு நேரம் கேட்டு முன்னாடி இருந்திருக்கான். என்ன ஏதுன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அது பாட்டுக்கு மனசுக்குள்ளாட்டியே வச்சுட்டு ஏதாவது முடிவெடுத்தீங்கன்னா? ஏய் உன்கிட்ட நான் என்ன சொன்னானோ அதை மட்டும் செஞ்சுட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது? சாரி, நான் உங்ககிட்ட அப்படி பேசுனது தப்புதான், மன்னிச்சுக்கா. இல்ல நான் எதுவும் நினைக்கலக்கா, பரவாயில்ல. நட்டிச்சிருவேன் உடனே. மன்னிப்பு கேட்க சொன்னனே தவிர இந்த மாடுலேஷன்ல கேட்க சொல்லலையே. மன்னிப்பு இனிமே எப்படி கேட்கறதுக்கு? ஆதி நான் எப்படி சொல்லி தரணும் அந்த மாதிரி கேளு. அப்பா காசுல சாப்பிட்டு படிச்சுட்டு இருக்க எனக்கு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல மார்க் வாங்கின உன்னைய பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்ல. நான் உன் கால் தூசி, மன்னிச்சிரு. இப்படியே மன்னிப்பு கேளு. என்னால இப்படி மன்னிப்பு கேட்க முடியாது. கேக்குறியா? இல்லன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணி கேட்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். கேட்டு தொலை. ஆதி அதெல்லாம் வேண்டாம், ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல. கேட்க போறியா இல்லையா? கஷ்டப்பட்டு படிச்சு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பாஸ் ஆன உன்னை பத்தி பேசுனது தப்புதாமா, மன்னிச்சிரு. போதுமா? போதுமாடே, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? 2 வீக்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அது முடிஞ்சு அவ வரும்போதும் கனி இருக்க பக்கம் கூட அவ வரக்கூடாது. சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா? எதுக்கு இந்த பொண்ணுக்காண்டி இவ்வளவு பண்றான்? சாரி சார், இனிமே ரேணுவால இந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நாங்க கேரண்டி. பரவாயில்ல சார், உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நாங்க நினைக்கல. காலேஜ்ல மட்டும்தான் ஸ்டேட்டஸ், ரிலிஜியன், காஸ்ட் எதுவுமே இல்லாம ஒன்னா இருந்து படிக்கிற இடம். அங்கேயும் பிள்ளைங்களுக்கு மனசை நோக்கடிச்சா தாங்க மாட்டாங்க சார். அதனாலதான் உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்ல. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்க சொல்லுங்க. தேங்க்யூ சார், அப்பனா நாங்க வரோம். ஏய் என்னமா என்ன பாத்துட்டு நிக்க? போய் அப்பாலஜி எழுதி கொடுத்துட்டு கிளம்பு. தொலை எழுத்து வச்சு கொடுத்த செல்லத்துக்கெல்லாம் சேர்த்து தலைக்குனிய வச்சுட்டேல. என்ன ஆதி, இப்ப சந்தோஷமா? உன் ஃப்ரெண்டுக்காண்டி நீ நினைச்சத பண்ணிட்ட. என்ன சார், நான் கிளம்பலாமா? நீங்க கிளம்புங்க சார். ஆதி எனக்காண்டி வேலையெல்லாம் விட்டுட்டு காலேஜ் வரைக்கும் வந்ததுக்கு தேங்க்ஸ். நான் கிளாஸுக்கு போறேன். சரி, நீ இனிமே கிளாஸுக்கு போ. என்ன எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ண? அந்த அக்கா படிப்புக்கு ஏதாவது ஆயிரம் தானே, உனட்டே ஆதிக்கிட்டே நான் எதையுமே ஷேர் பண்ணல. எல்லாம் ஈவினிங் பேசலாம், நீ இப்ப கிளாஸுக்கு போ. ஏமா ஏதாவது பிரச்சனைனா பெரியவங்கள்ட்ட எல்லாம் சொல்லணும்னு தெரியாதா? மனசுல வைக்கிறதுனால ஏதாவது நடக்க போகுதா? என்னால ரேணுக்கா படிப்புக்கு ஏதாவது ஆயிரம் தான் நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. எல்லாருமே சேர்ந்து அந்த அக்காவை சஸ்பெண்ட் பண்ண வச்சிட்டீங்களா? நல்லவங்களா இருக்கலாம், இவ்வளவுத்துக்கெல்லாம் இருக்க கூடாது. கிளாஸுக்கு போ. நீ போ, அப்புறமா பேசலாம். நான் வரேன். நீ என்ன பல்ல கட்டிட்டே நிக்க? எனக்கு என்னமோ ஒண்ணுதான் புரியல. இந்த பொண்ணுக்காண்டி மட்டும் அவன் எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டான்? அத நீ உன் தம்பி கிட்ட தாண்டி போய் கேட்கணும். அவன்ட்டு கேட்டா மட்டும் உண்மையை வெளியே கொண்டு வந்துருவான் பத்தியா? அன்னைக்கு காலேஜ்ல இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு தடவை வந்துட்டு போவியான்னு கேட்க மாட்டான். பண்ண கூத்த பத்தியா? நான் வந்தாதான் அவன் நினைச்சது நடக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். நினைச்சது நடந்தாச்சு, மூஞ்சு பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லுதா பத்தியா? வானத்துக்கும் பூமிக்கும் சொல்லிட்டு அது பாட்டுக்கு போகுது. ஆமா, இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது தானே பொம்பளை பிள்ளைல எல்லாம் என் தங்கச்சின்னு தத்தெடுப்ப. இதை எப்ப தத்தெடுத்த? என் ஒய்ஃபோட அத்தை பொண்ணு, ரிலேட்டிவ் தான். எல்லாம் தங்கச்சி தான். சரி, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். போன் பண்றேன், போன்ல பேசலாம். சரிடா, பாய். முடிச்சிட்டீங்களா மேம்? நான் இப்போ முடிக்கிறேன் மேம். ஒரு நிமிஷம். ஸ்டார்டிங் ஃபீஸ் மட்டும் எவ்வளோன்னு சொல்லிடுறீங்களா? அட்மிஷன் ஃபீஸ் வரவெல்லாம் மற்ற ஃபீஸ் கிடையாதுனாலும்? இல்லை மேம், அட்மிஷன் ஃபீஸும் கிடையாது. புக் ஃபீஸ் மட்டும் ஒரு 3500 வரும். அது பிறகு அப்ளிகேஷன் ஃபார்முக்கு 200. ஃபார்முக்கு மட்டும் இப்போ பே பண்ணுங்க. புக் ஃபீஸ் அதுக்கு அப்புறமா பே பண்ணாலும் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஏப்ரல் மந்த் தான் புக் வரும். இல்லை, இப்போவே பே பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறமா பில்ல காமிச்சு புக் வாங்கலாம்ல. அப்படின்னா அப்படியே பண்ணுங்க. என்ன இசை, ஸ்கூல்ல சேர போற? ஒரே ஜாலி தான் போல. ஆமா, எங்க அம்மா வேலை பார்க்க ஸ்கூல்ல நான் படிக்க போறேன்ல. அப்படியா? ஆனா உங்க அம்மா உனக்கு கிளாஸ் எடுக்க மாட்டாங்களே. சாப்பிடக்கூடிய நேரம் எல்லாம் இருக்குல்ல, அப்பெல்லாம் எங்க அம்மா என்னைய வந்து பார்க்கறா சொல்லிருக்காங்க. அப்படியா? உங்க அப்பா உன் கூடால வரலையா? அட்மிஷன் போடும்போது அம்மாவும் அப்பாவும் தானே வருவாங்க. எனக்கு அப்பா கிடையாது. என்ன தமிழ், நீங்க சிங்கிள் பேரண்டா? ஆனா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அப்பா பேர்ல விக்னேஷ்னு போட்டிருக்கீங்க. ஆமா மேம், நாங்க செப்பரேட்டட். இசைக்கு அம்மா மட்டும்தான் சிங்கிள் பேரண்ட். அப்பா பேர் என்ன சொன்னீங்க? விக்னேஷ். இந்த பேரை வச்சவன் எல்லாம் ராவணனா தான் இருப்பான் போல. மேம், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? உங்க 2 பேருக்கு மட்டும்தான் இசை இங்க படிக்க போறதும் இசைங்கிற பொண்ணு என்னோட பொண்ணுன்னு தெரியும். எக்காரணத்தை கொண்டோம் இசையோட அம்மா நான் தானே ஸ்கூல்ல யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களா? என்ன தமிழ் மேம் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அதனாலதான் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கூட வேற நம்பர் கொடுத்துருக்கீங்களா? இல்ல இல்ல, அதுவும் என் நம்பர் தான். இந்த ஒரு ஹெல்ப்பை எனக்காண்டி பண்ணுங்களா? என்னாச்சு தமிழ், எதுனா பிரச்சனையா? இசையோட அப்பா வீட்டில் உள்ளவங்களால இசையோட உயிருக்கு கண்டிப்பா ஏதாவது ஆபத்து வரும். அது மட்டும் இல்லாம தனியா இருந்த இந்த 4 வருஷத்துல இசை மட்டும்தான் எனக்கு உண்டு. இசையை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க. ப்ளீஸ் மேம், இது நம்ம 3 பேருக்குள்ளாடி மட்டுமே இருக்கட்டுமே. நம்ம ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் கூட தெரியாம பாத்துக்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க ஃபீல் பண்ணாதுங்க. அவருக்கு தெரியறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இசை அப்பா வீட்டில் உள்ளவங்களால அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களா? அதுலயும் எங்களுக்கு புரியுது. இந்த விஷயம் எங்க 2 பேரை தவிர வேற எங்கேயும் போகாது, நீங்க நம்பலாம். என்ன சாரை பார்த்து அட்மிஷன் போடும்போது தெரியும்ல. சாரா? சார்னா அவர் இப்ப இங்க இல்ல, அதனால ஏஓ சார் தான் பாத்துப்பாரு. எல்கேஜி அட்மிஷன் ஈஸியா தானே இருக்கும், அதுவும் அவர் தான் கொடுப்பாரா? ஆமா, அவருக்கு கேஜி பிள்ளைங்கன்னா கொள்ள பிரியம். அதனால கேஜில இருந்து என்ன அட்மிஷன் வந்தாலும் அவர் தான் பாத்துப்பாரு. ஓ, இப்ப நீங்க ஏஓ சாரை பார்த்து அட்மிஷன் போட்டுக்கலாம். எங்கள்கிட்ட சொன்னது மாதிரி அவர்கிட்ட சொல்லணும்னு கூட இல்ல. தேவையில்லாம ஓவர்டாக் பண்ண மாட்டாரு. அதனால கண்டிப்பா இசை உங்களோட பொண்ணுன்னு எந்த காலத்திலும் வெளியில வராது. தேங்க்யூ மேம். தமிழ், என்ன மேம் சிங்கிள் பேரண்டா இருந்து 4 வருஷம் உங்க பொண்ணுக்காக வாழ்ந்திருக்கீங்க எல்லாம். இதுவே செப்பரேட் ஆயிட்டா வேற யாராவது இருந்தா உடனே வேற கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இல்ல மேம், எனக்கு என் பொண்ணு தான் உலகம். என் பொண்ணுக்காண்டி தான் நான் வாழ்ந்துட்டே இருக்கேன். தடவை பார்க்கும்போது உங்க மேல ஒரு மரியாதை வந்துட்டு, இப்ப இன்னும் அந்த மரியாதை கூட்டிட்டே போகுது. ஓகே இசை, பை. சொமத்து. எல்கேஜி ஓபன் ஆனதுக்கு பிறகு அடிக்கடி நம்ம வெளியே போலாம். உன்னை வெளியே கூட்டு போய் சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரேன், சரியா? பை மேம். ஓகே, முடிஞ்சிட்டு மேம். அப்ளிகேஷன் ஃபார்ம் டைரக்டா ஏஓ சார் ரூமுக்கு போயிடும். நீங்க போங்க. கரஸ் எப்ப வராருன்னு தெரியாது, அதுக்குள்ளாடி அட்மிஷன் முடிச்சிருக்கேன். தேங்க்ஸ் மேம். ஹாய், குட் மார்னிங். ஹலோ சார், குட் மார்னிங். கியூட்டா பேசுறீங்களே. வெல்கம் டு ஆதித்யா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். என்ன ஸ்கூல்லாம் பிடிச்சிருக்கா? ஆமா. வாட்ஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் டி இசை. ஓ சூப்பர். உன் அப்பா பேர் என்ன? விக்னேஷ். விக்னேஷா? இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் நேம் தெரியுமா? தெரியாதே. அவர் பேர விக்னேஷ் தான். கரஸ்பாண்டன்ட்னா? இந்த ஸ்கூலோட ஓனர். அப்படியா? அவங்களுக்கு எங்க அப்பா பேர் தானா? மேம், உங்க பொண்ணு கியூட்டா பேசுறாங்க. தேங்க் யூ சார். என்ன அட்மிஷன் போட வரும்போது சில பிள்ளைங்க எல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. எது கேட்டாலும் எதுவுமே பேச மாட்டாங்க. இன்ட்ரெஸ்டா துருன்னு பேசிட்டு இருக்க பிள்ளைங்களும் உடதுக்கும் தோணாது. திருப்பி திருப்பி ஏதாவது கேட்கணும் போல இருக்கும். ஏபிசிடி சொல்றீங்களா? எங்க சொல்லுங்க பாக்கலாம். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஜே ஐ கே எல். இசை ஐ கட்டல ஜே. விடுங்க மேம், அவளை பேச விடுங்க. ஸ்கூல் கூடதுக்கு முன்னாடியே அவளை இவ்வளவு ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா இதெல்லாம் ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ்க்கு சொல்லி கொடுக்க வேலை தான். இதெல்லாம் கேட்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு இல்ல, எந்த அளவுக்கு துருன்னு ஆக்டிவா இருக்காங்க, எது மாதிரி பேசுறாங்க, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகே சார். இசை பாப்பா, எனக்காக ஒரு ரைம்ஸ் சொல்றீங்களா? Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. வாவ், சூப்பரா ரைம்ஸ் சொல்றீங்களே. யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க அம்மா. சூப்பர்.
அட்மிஷன் கிடைச்சிட்டு ஸ்கூலுக்கு வந்துடலாமா? தேங்க்யூ சார். எப்படி ஜாலியா ஸ்கூலுக்கு வருவீங்களா அழுதுட்டு வருவீங்களா? ஜாலியா வருவேன். ரொம்ப ஆக்டிவா இருக்கா. அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டுல சொல்லி கொடுக்கறதே அவ இவ்வளவு லிசன் பண்ணிருக்கா. பெரிய ஆளா வரப்போறா மேம் உங்க பொண்ணு. எங்க கொண்டு விட்டாலும் உங்களையும் சேர்த்து காப்பாத்தி கொண்டு வந்துருவா. தேங்க்யூ சார். ஓகே, அட்மிஷன் கொடுத்தாச்சு. என்ன ஃபார்மாலிட்டின்னு ஃப்ரெண்ட்ல அமிர்தா மேம் சொல்லுவாங்க. எல்லாம் முடிச்சிட்டு கூட்டு போங்க. ஆஃப்டர்நூன் நீங்க லீவா? இல்ல சார், இவள கூட்டு போறதுக்கு வீட்ல இருந்து வருவாங்க. ஓகே மேம், தேங்க்யூ. இசை பை. மேம் சார், காலையில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் டைப் பண்ண கொடுத்தேன்ல, முடிச்சிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் சார். இன்னமும் கொஞ்சம் இருக்கு. ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு கொடுத்துடுறேன். சீக்கிரமா முடிங்க மேம். ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போக முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இதோ இன்னும் 10 மினிட்ஸ்ல உங்க டேபிளுக்கு வந்துடும் சார். வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணதான் எல்லா கோஆர்டினேட்டர்ஸ்க்கு அனுப்புங்க. ஓகே சார். இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னை பார்த்ததும் திருன்னு முழிச்சிட்டு வர நிக்கா. இசை யாருன்னு இந்த ஆளுக்கு தெரியக்கூடாது. பார்க்காம போயிடணும். ப்ளீஸ் கடவுளை, இசை மட்டும் யாருன்னு இந்த ஆளுக்கு தெரிஞ்சுட்டு அடுத்த செகண்ட் இசை என் கூடால விட்டு வைக்க மாட்டான். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன். அதான் பிரிண்ட் எடுக்கிறதுக்காண்டி வந்தேன். அதை எதுக்கு இப்படி பயந்து சொல்லிட்டு இருக்கீங்க? அமிர்தா சார், போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கா எல்லாம். இந்த பாப்பா யாரு? நியூ அட்மிஷன் சார், எல்கேஜி. ஓ, நியூ அட்மிஷனா? ஹாய். ஸ்கூல்லாம் பிடிச்சிருக்கா? அட்மிஷன் போட்டுடலாமா? போட்டாச்சு. நீங்க யாரு? நானா? நான் யாருன்னு கண்டுபிடி பார்க்கலாம். பெரிய அங்கிள். பெரிய அங்கிளா? உங்க நேம் என்ன? இசை. எனக்கு இசைன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? மியூசிக்னா அவ்வளவு இஷ்டம். எங்க அப்பாக்கு இசைனா ரொம்ப பிடிக்குமா? ஓ, அம்மா யாருன்னு கேட்டு இசை இங்க கை காட்டிட்டா. அது பிறகு இசை என் கூட விடவே மாட்டாங்களே. கடவுளே, இந்த ஆளுக்கு இசை என் பொண்ணுன்னு தெரிஞ்சிடவே கூடாது. உங்க அப்பாக்கு எனக்கும் ஒரே டேஸ்ட். நீங்க இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறீங்களா? நான் படிச்சு முடிச்சிட்டேனே. யார் கூடலாம் வந்தீங்க தங்கம்? இங்க தனியா இருக்கீங்க? நான் அம்மா கூடல வந்தேன். அப்படிங்களா? அம்மா எங்க உங்களை தனியா விட்டுட்டு போயிருக்காங்க? சார், சொல்லுங்க அமிர்தா. அந்த பாப்பாவோட அம்மா அவசரத்துல காசு எடுக்காம வந்துட்டாங்க. அதான் ஏடிஎம்ல போய் காசு எடுக்க போனாங்க. அதுக்குன்னு குழந்தை தனியா விட்டுட்டா போவாங்க? அம்மா இங்கதான் நிக்காங்கன்னு இந்த அங்கிள் கிட்ட சொன்னா. அது பிறகு அம்மா இனி வேற ஸ்கூலுக்கு சேர்த்துருவாங்கல்ல, அதனால தான் அந்த ஆண்டி கூட போய் சொல்றாங்க. இல்ல சார், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களோட பொண்ணு தான். என்னைய பார்க்க சொல்லிட்டு தான் போனாங்க. பாத்துக்கோங்க, நான் வரேன். பை. நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்த பிறகு இன்னொருத்தன கூட வாட்டிடுக்கா. குழந்தை மட்டும் உன் குழந்தையோ இல்ல வேற யார் குழந்தையோ யாருக்குண்டா? குழந்தையோட தான் உன் கூடால வந்திருப்பா போல இருக்கு. நல்ல வேலை உன் தலையில கெட்ட பார்க்காம அந்தால போச்சே. அன்னைக்கு இப்படி பேசும்போது கேட்டுட்டு தானே இருந்தேன். என்ன பத்தி தப்பா பேசும்போது கல்லு மாதிரி கேட்டுட்டு தானே இருந்தேன். காலத்தை பத்தியா அதே குழந்தை முன்னாடி பல்ல காட்டிட்டு நிக்க வச்சிருக்கு. ஒரு குழந்தை வயித்துல இருக்கும்போதே பத்திரமா பாத்துக்க தெரியல. சை, பார்த்தாலே சிறையா வருது. என்னாச்சு சார்? இல்ல ஒண்ணும் இல்ல. பாப்பாவை பார்த்தனா ரொம்ப அறிமுகமான குழந்தை மாதிரி இருந்து, அதான் அப்படி பார்த்து நின்னுட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் வரேன். நம்ம குழந்தையும் உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் இந்த குழந்தை அளவு வளர்ந்துருக்கோம்ல. எதுக்கு இந்த ஆள் இவங்கள பார்க்கும்போதெல்லாம் முறைச்சிட்டு போறாரு? சும்மாவே அடிக்கடி மண்டைக்கு கருக்கு பிடிச்ச மாதிரி தான் தெரிவாரு. இசை வயசுல இருக்க பிள்ளைங்க மேல எல்லாம் இவர் ஏன் இவ்வளவு பாசமா இருக்கணும்? அவ்வளவு குழந்தை மேல ஆசைனா கல்யாணம் பண்ணலாமே. மேம், மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. பாத்துட்டீங்களா? அதான் அந்த ஆளுக்கு இசை வயசுல இருக்க பிள்ளைங்க மேல நல்ல பாசம். அதுவும் பெண் குழந்தைங்கன்னா அவ்வளவுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள் தான். ஃபீமேல் பேபி தான். என்ன குழந்தைன்னு வெளியே சொல்லக்கூடாது. பட் நீ இவ்வளவு கேட்டதுனால, அதுவும் நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால சொல்லியிருக்கேன். நானும் அந்த ஒவ்வொரு பிள்ளைங்களே இப்படி கொஞ்சம் போது பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம்ல, அதை விட்டுக்கிட்டு